வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2ல் பாஸ்பரஸை பற்றி பார்க்க போகிறோம். அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரியும் இல்லையா? அதாவது ஒரே எலிமெண்ட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கிறது. இப்போ ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ், இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். அதுக்கப்புறம் மோஸ்ட் காமன் இல்லாதது வந்து ஸ்கார்லட் பாஸ்பரஸ் அண்டு வயலட் பாஸ்பரஸ். இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன் இல்லாதது, சரிங்களா? அப்புறம் பாஸ்பரசன்ஸ் அப்படின்னு இருக்குது. அது என்னென்னா, ஒயிட் பாஸ்பரஸ் க்ளோஸ் இன் த டார்க் டியூ டு ஆக்சிடேஷன் விச் இஸ் கால்டு பாஸ்பரசன்ஸ். நம்ம இந்த டயக்ராமில் இதில் பாருங்கள், இந்த படத்தில் அழகாக வந்து டார்க் கண்டிஷனில் அப்படியே க்ளோ ஆகுது இல்லையா ஒயிட் பாஸ்பரஸ். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்போரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் பாஸ்பரஸ் தான் பாஸ்போரசன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸிபிட் பண்ணோம். இதுக்கு இக்னிஷன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்புறம் கார்லிக் ஸ்மெல் இருக்கும், பாய்சனஸ். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாய்சனஸ், கார்லிக் ஸ்மெல், லோ இக்னிஷன் டெம்பரேச்சர் அண்ட் ஷோஸ் பாஸ்பரசன்ஸ். இப்போ ரெட் பாஸ்பரஸ் கேட்டாங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். நான் பாய்சனஸ், நோ கார்லிக் ஸ்மெல், ஹை இக்னிஷன் டெம்பரேச்சர், நாட் ஷோஸ் பாஸ்பரசன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு? ரெட் பாஸ்பரஸுக்கு, சரிங்களா? ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இவங்க கேட்கலாம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வித்து ஆக்சிஜனோட என்ன ரியாக்ஷன்ஸ். இப்போ வந்து பாஸ்பரஸ் வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, P4O6, P4O10. எப்பொழுதுமே ரியாக்ஷன்ஸ் எழுதும்போது பாஸ்பரஸ் பொறுத்த வரைக்கும் P4 அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஏன்னா அது டெட்ராஹெட்ரல் யூனிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போ P4 ப்ளஸ்ஸு 3O2, அதாவது P4O6ன்னு போடுறீங்க இல்லையா, அது பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. O6 அப்படிங்கிறதால O2க்கு முன்னாடி 3 போட்டுங்க. O10 அப்படிங்கிறதால O2க்கு முன்னாடி 5 போட்டுங்க, சரிங்களா? அடுத்த ரியாக்ஷன் வித் குளோரின் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்பரஸ் வித் குளோரின் கிவ்ஸ் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் ஃபார்மில் வந்து PCl3. பாஸ்பரஸ் ப்ளஸ் குளோரின் கிவ்ஸ் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் PCl5, சரிங்களா? முன்னாடி PCl3 முன்னாடி 4 போட்டுங்க, P4 அப்படிங்கிறதால. குளோரின் வந்து 12 வரும் ப்ராடக்டில். ரியாக்டன்ட்டில் 6 போட்டுங்க. அதே மாதிரி வந்து PCl5 பொறுத்த வரைக்கும் Cl வந்து 20 வரும். முன்னாடி வந்து Cl2ல் 10 சேர்த்துங்க, சரிங்களா? அடுத்தது ரியாக்ஷன்ஸ் வித்து மெட்டல்ஸு. மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் மெக்னீஷியம் டு ஃபார்ம்ஸ் மெக்னீஷியம் பாஸ்பைட். ஃபார்மில் பாருங்கள், Mg3P2. கால்சியத்து கூட சேர்ந்தால் Ca3P2, கால்சியம் பாஸ்பைடு. இதெல்லாம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோடியத்து கூட சேர்த்திங்கன்னா சோடியம் பாஸ்பைட். ஃபார்மில் வந்து Na3P, சரிங்களா? இதை பார்த்துங்க. வாட் இஸ் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் வித் மெட்டல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. பாஸ்பரஸ் ஆக்ட் as a reducing agent. எப்படி சார்? பாஸ்பரஸ் ப்ளஸ்ஸு சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ்ஸு 3 சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் 3H2O gives 3 NaH2PO2 ப்ளஸ் PH3. இது பாஸ்பின் கொடுக்கறதால this phosphorus is known as a reducing agent அப்படின்னு சொல்லலாம். இந்த பாஸ்பரஸ் ப்ளஸ் 3 NaOH ப்ளஸ் 3H2O gives 3 NaH2PO2 sodium hypophosphite plus phosphine gas, சரிங்களா? யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ் என்ன சார் இருக்குது? இப்போ ரெட் பாஸ்பரஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த மேட்ச் பாக்ஸோட சைடில் இருக்கிறது ரெட் பாஸ்பரஸ் தான். அப்புறம் வந்து யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் சர்டன் அலாய்ஸ் சச் அஸ் பாஸ்பர் பிரான்ஸ் அப்படிங்கிறது தயாரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பாஸ்பர் பிரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த டயக்ராமில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். பாஸ்பரஸ் பிரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அலாய் ஆஃப் காப்பர், டின்னு அண்டு பாஸ்பரஸ், சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.